away in their share. They have their own demand. All energy is distributed, time distributed. So 10 fellows crowded here. I cannot spare time for the student. He sits and waits with wailing and weeping. Is it not right? But when he is a student all by himself, if you know the secret of life and energize him, you come out successful student. What does it mean now? You are not expected to dissipate the role, accepted role, by another fancy role. The essential role and fancy roles are not understood when the purpose of human existence is not understood. ஃபேன்சிக்கும் ரியாலிட்டிக்கும் வித்தியாசம் தெரியாது. கவர்ச்சின்னு சொல்கிறோம். கவர்ச்சின்னு நாம் எதை சொல்கிறோம்னா ஓவர் விச் யூ ஹேவ் ஃப்ரீடம். அதுக்கு பேர் கவர்ச்சி. ஃபேன்சி. யூ ஆர் கோயிங் ஃபார் விண்டோ ஷாப்பிங். சாமி சொல்கிறது இந்த குட்டி குட்டி மீசை உள்ளவங்களாம் நல்லா கேட்கணும். விண்டோ ஷாப்பிங், ஏன்னா தேர் ஆர் பீப்புள் ஸ்பெண்ட் ஃபோர்ஸ். அவங்களுக்கு இனிமேல் அவங்க விண்டோ ஷாப்பிங்லாம் போக போகிறதில்ல. தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். இப்போ தாத்தாவுக்கு ஒரு ஹை ஸ்பீடு மோட்டர் சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, பர்த்டே கிஃப்ட்டு. ஆர்த்தோபெடிக் வார்டில் படுத்துருக்கிறார், 2 கால் மேலே கட்டி. அண்ட் ஹீ கிஃப்டட் அ மோட்டர் சைக்கிள் விச் கேன் ரன் 300 kilometers per hour. He appreciates your love, but he can't use this. அதுபோல் the religion, spirituality all must encompass the youngsters, because life is ahead of them. It's a highway for them. It's a long way they have to go. Now see the charm of it. What did I say? The essential role, the fancy. நீங்கள் விண்டோ ஷாப்பிங் போகிறீங்க, ஒவ்வொரு சாமானாக பார்த்துக்கிட்டே வரீங்க. சில சாமான்களை நீங்கள் விலை கூட கேட்குறதில்ல. யூ ஸ்டாண்ட் தேர், அப்ரிஷியேட் இட் அண்ட் கீப் மூவிங். அண்ட் திஸ் இஸ் கால்டு ஃபேன்சி. தென் சடன்லி சம்திங் அட்ராக்ட்ஸ் யூ. தேர் இஸ் ஆல்ரெடி எ பாண்ட் பில்ட் and you enquire about it. What is the price of it? This is how you get hooked. What is the price of it? The moment you see this is something good and it is going to be useful, invariably your hand goes into the purse and sees how much you have. You know what the secret is? The moment you decide what you want, inevitably mind looks into your qualification. இதைத்தான் தகுதின்னு சொல்கிறோம். தேவையை தீர்மானிக்கின்ற வரைக்கும் உன்னிடத்தில் தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது கூட உனக்கு தெரியாது. அதை பெறுவதற்குண்டான தகுதி, இங்கிருந்து ஓடணும் அவசியத்தை இதுவரைக்கும் நான் உணரலை. பட் நான் ஓடணுங்கிற தூண்டுதலில் ஈடுபட்டு ஓடினால்தான் என்னால் முடியுமா முடியாதா என்பதே தெரியும். இந்த முடியும் 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 முடியுங்கிற மார்ஜினை கூட்டிக்கிட்டே போகிறதுக்கு தபஸ்ன்னு பேர். தப்பியதே அனேனயதி தபஹ. திஸ் இஸ் கால்டு தபஸ். அது ஒரு வாழ்க்கை முறை. தபஸ்னால் பயப்படக்கூடாது. தபஸ்னாக்கும் ஒரு கண்டிப்பாக அவன் வேறு மாதிரி கலரில் சட்டை போட்டுக்கணும், தாடி வச்சுருக்கணும். தே ஷுட் லுக் ஆட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம்படி. தட் இஸ் ஹிஸ் ஓன் சாய்ஸ். யூ see, individual variation is not universal, but your demand is universal. The demand for good in me, the demand for good in you is universal. I want to be good. I want my mother to be good, father to be good, my teacher to be good, my friend to be good. The friend may vary. Couple of years ago I had a friend who was good. Now I have a friend who is again good. What is invariable and constant in your expectation is good. What revealed that good can be different. Is it clear? புரியுறதா அது? But they all seem to understand. Sir, that's right. Listen to me. Listen to me. They all understand. I can understand that they understand. Please understand. தெரியும் எல்லாருக்கும். சில விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படி கோடிட்டு காட்டினால், சுட்டி காட்டினால் தெரியும். நாம் எல்லாரும் நல்லதை நாடித்தான் போ. நல்லதை பார்த்து ஒருவன் கூட வேண்டான்னு சொல்றதில்லை. நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்மளுக்கு நன்மை பயக்கணும். இந்த நல்லது நன்மைங்கிறத வேண்டான்னு சொல்கிற மனம் ஒன்றுமே இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை என்று கேட்டால், எது நல்லது என்பது தெரியாது.
நம்மளுடைய அறிவிற்கேற்ப, அனுபவத்திற்கேற்ப, பருவத்திற்கு ஏற்ப அப்படித்தான் ஆரம்பிச்சது. ஒரு காலத்தில் டெடி பேர் இஸ் குட் நினைச்சோம். பட் தட் நெவர் கண்டினியூஸ் டு பி குட் ஆல் த டைம். அதுவே தொடர்ந்து நல்லதாக இருந்தது இல்லை. பிறகு யாரோ ஒருவன் நல்லவன், தொடர்ந்து நல்லவனாக இல்லை. ஏதோ ஒரு பொருள் நல்லவன், தொடர்ந்து நல்லதாக இல்லை. பட் நல்லதை நான் இன்னும் பற்றவில்லை என்பதினாலே நல்லதின் மேலே இருந்த மோகத்தை நான் விடவில்லை. சாமி யாரை நம்பலாம்னா, ரொம்ப கவனமாக கேளுங்க, யாரை நம்பலாம்னா, ஒருவர் சொன்னார் ஒரு பயலையும் நம்பாதேன்னார். கேட்குறதுக்கு இனிமையாக தான் இருந்தது. as if it has given me such a relief. ஒருத்தனையும் நம்பாதேன்னு. பட் ஒருவரையும் நம்பிக்கைக்கு உரியவனை நான் இன்னும் அடையாளம் காணாமல் இருக்கலாம். எதிலிருந்து எனக்கு விடுதலை இல்லை என்று கேட்டான், நம்ப வேண்டும் என்ற தூண்டுதலிலிருந்து இன்னும் எனக்கு விடுதலை இல்லை. புரிகிறதா சாமி சொல்றது? ஐ மே நாட் கம் மேக்கரா, நான் சொன்னதை திருப்பி சொல்றேன். ஏன்னா தேர் ஆர் ஃபேஸஸ் அகைன் and they blink at me because what I explained in Tamil they don't understand. Right? Therefore the object of faith and belief, you expect them to be good and you found they are not good. That is called non-trustworthy. They are untrustworthy. You have privilege only to dismiss the object, not the demand for trust. You have to pin your faith in something. We are helpless, absolutely helpless. I am Purushaha Shraddha Maya. இவன் நம்பிக்கையே சொரூபமானவன். ஏதாவது ஒன்றை நம்பித்தான் ஆக வேண்டும். இந்த நம்ப வேண்டியதை காலச்சூழல், வாழ்க்கை சூழல் எனக்கு அறிமுகப்படுத்தினால் அதற்கு பெயர் கருணை. இதைத்தான் அவர் தடுத்தாட்கொள்றதுன்னு சொல்றது. இத்தனையும் அதுக்கு சொல்றதுக்காக தடுத்தாட்கொண்டார். என்ன, எப்படி தடுத்தாட்கொண்டார்னா, நான் அடைய வேண்டியதும் தேடிக்கொண்டு இருப்பதும், அடைய வேண்டியதை தான் அவர்கள் பேசுகிறார்கள், நான் தேடிக்கொண்டு இருப்பதைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள். அப்ப யார் எதை பற்றி அறிவுரை தருகிறார்களோ அந்த அறிவுரைக்கு உட்பட்ட பொருளைத்தான் நான் தேடுகிறேன். என் அறியாமையில் அறிவுரையை நிராகரிக்கிறேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய துயரமான சம்பவம். அப்படி அறிவுரை, அந்த ட்ரஸ்ட்வர்தி திங், நான் அறிய வேண்டியதைத்தான் அறிவுறுத்துகிறார்கள் என்று உணர்ந்த மாத்திரத்தில் என்னை அறியாமலே என்னுடைய உள்ளத்தில் ஒரு நன்றி உணர்வு தோன்றுகிறது. தேர் எவ்ரிதிங் பிகம்ஸ் குவைட். பரிசித்து இதெல்லாம் உங்கள் தாத்தாக்கள் உங்களுக்காக செஞ்சு வச்சுட்டு போயிருக்கிறது. பரிசித்து வேதி செய்யறதுன்னு சொன்னால் ஆல் த காம்பினேஷன்ஸ், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இதெல்லாம் வேதி செய்து, பரிசித்து வேதி செய்து, பரிவா எனக்கு நீ உணர்த்தியதும். ஏன்னா ஐ ஆம் இம்மெச்சூர்ட். பரிவுனா இரக்கம். பரிவு யாருக்கிட்ட இருக்கணும்? கொடுக்கிறவங்கிட்ட தான் இருக்கணும். எடுக்கிறவனிடத்துல வளர்ச்சி இல்லை. அப்ப பரிவாய் வேதி செய்து பரிசித்து பரிவாய் எனக்கு நீ உணர்த்தியதும் என் பரிவாக காலம் அளவு பார்க்க ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரணம். இறைவன் இருந்தும் நான் தேடாமல் இருக்கலாம். எப்பொழுதுன்னு கேட்டான், நான் வாழ்க்கையில் தேடுவது மற்றொன்றாக இருந்தால். அர்ஜுனன் என்ன கேட்டான் முதல் அத்தியாயத்தில்? இதைத்தான் கேஸ் ஹிஸ்டரி ஆஃப் அர்ஜுனன். அர்ஜுன விஷாத யோகம் என்று பெயர். கீதையினுடைய முதல் அத்தியாயத்திற்கு அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். விஷாதம் அப்படின்னு சொன்னால் இம்பேலன்ஸ்னு அர்த்தம், டிஸ்டர்ப்டுன்னு அர்த்தம். விஷம்னு சொல்கிறீங்கல்ல, விஷம்னு சொன்னால் தட் விச் கிரியேட்ஸ் இம்பேலன்ஸ் இன் யுவர் சிஸ்டம். சமம், விஷமம். இந்த சரியான பிறளி யாரு? என்னுடைய கடைசி மகன். எதனால் நீங்கள் பிறளின்னு சொல்கிறீங்க? சரியாக விஷமம் பிடிச்சவ. ஏன்னு சொல்கிறோம்னா, ஒன்றையும் இருக்க வேண்டிய இடத்துல இருக்க அனுமதிக்கிறது இல்லை. கிச்சனில் இருக்கிற பாத்திரத்தை கொண்டாந்து டிவி மேலே வச்சுடுறது, டிவியில் இருக்கிற ரிமோட் கண்ட்ரோல் எடுத்து கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு வந்துடுறது. இதுக்கு பேர் பிறளின்னு பேர். அப்படின்னா டோட்டல் டிஸார்டர். அப்போ விஷாதம் எதுன்னு கேட்டால், தேர் இஸ் அ டிஸார்டர்